பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் புத்தாடை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க ஏராளமான மக்கள் குவிந்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை நேரலையில் எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், நாளை மறுநாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில மக்கள் எந்த அளவிற்கு உற்சாகமாக பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வராங்க, மக்களும் வியாபாரிகளும் என்ன சொல்றாங்க, கள விவரம். வணக்கம். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை போகியுடன் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட பர்ச்சேஸ் மூடில் தான் தற்போது பொதுமக்கள் இருந்து வருகின்றனர். நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது சென்னை என்ற வர்த்தக மையம் என்று அழைக்கக்கூடிய தியாகராய நகரினுடைய பகுதி தான். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் ஆடைகள் என அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் இருப்பதால் பொதுமக்கள் அதிகளவு இந்த இடத்தை தேர்வு செய்து பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல இடமாகவும் தியாகராய நகர் இருந்து வருகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையிலுமே தானே தெரு மற்றும் உஸ்மான் சாலை, அதே போல பாண்டி பஜார் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் தலையாகவே காணப்படக்கூடிய அளவில் தான் இந்த பகுதி என்பது முழுமையாக இருந்து வருகிறது. பொங்கல் பண்டிகைக்காக நேரலையில் நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது கூட்டத்தை பார்த்து வரக்கூடிய காட்சி என்பதனை ஒளிப்பதிவாளர் மோகன் காட்டி வருகிறார். நம்மிடையே பொங்கல் பர்ச்சேஸில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தினரிடம் பேசலாம். வணக்கம், நீங்க எந்த பகுதியில் இருந்து வரீங்க? எப்படி பொங்கல் பர்ச்சேஸ் போயிட்டு இருக்கு? வணக்கம் சார். வணக்கம். நான் சைதாப்பேட்டிலேருந்து வந்துட்டு இருக்கேன். இப்போ தான் இந்த பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, பரவாயில்ல, ரேட்லாம் பரவாயில்ல, சுமாராக இருக்குது. ஆனால் போன வருஷம் இந்த டிசைனே தான் திருப்பி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வெரைட்டியாக டிசைன்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ ஓகே, அதான் அப்படியே பார்த்துட்ருக்கோம், அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்ருக்கோம் அப்படியே. ரைட். நீங்கள் எந்த அளவு பொங்கலுக்கு கொண்டாடலான்னு ஜாலியாக இருக்கீங்க? ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் சார். உங்களுக்கு எப்படி இருக்குது பொங்கல் பர்ச்சேஸ்? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் என்ன இது பண்ண போகிறோன்றது தெரியல. ட்ரெஸ் தான் இப்போ தேடிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொவிஷன்ஸுக்கும் போய் வாங்கணும். இல்லை, கொஞ்சம் கும்பலாக தான் இருக்குது, கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக தான் இருக்குது. நாங்களே நாளைக்கு வரலான்னு பிளானு. நாளைக்கு இன்னும் அதிகமாக இருக்குமேனு இன்றைக்கி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட் டைம்லேயே வந்துட்டோம் நாங்கள். ரேட் வைஸ் எல்லாம் எப்படி இருக்குது இந்த வருஷம் பொங்கல்? இல்லை, போன தடவை பார்த்தோட பரவாயில்ல, ரேட்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னன்னா அந்த டிசைன்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது, ஒரே பேட்டர்ன் தான். போன தடவை என்ன பேட்டர்ன் வாங்கணுமோ அதே பேட்டர்ன் தான் இருக்குது. ஆக்சுவலி பர்ச்சேஸ் வர மாதிரி பிளான் பண்ணல. சரி, வேறு எங்கன்னா எங்கன்னா ஷாப் எல்லாம் உள்ளே போய் பண்ணலாம் பார்த்தோம். ஏன்னா அதெல்லாம் டைம் இல்லை, ஏன்னா ரஷ்ஷு அதிகமாகிட்டே இருக்கனால டைம் இல்லை. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல்லே என்ன கிடைக்குமா அப்படின்ற அப்படியே ஒரு இது பார்த்துட்ருக்கோம். சரி, ரேட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதனால் இந்த சைடே பார்த்துட்ருக்கோம். தேங்க்யூ. நாளை ஒரு நாள் மட்டுமே பொங்கல் பண்டிகைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளியூருக்கு சென்று தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகை குடும்பத்துடன் கொண்டாடுபவர்களுக்கும் இன்றைய தினம் மட்டுமே இருப்பதால் அதிகளவு கூட்டம் என்பதும் காணப்பட்டு வருகிறது. தங்களது குடும்பங்களுடன் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காகவும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காகவும் பொதுமக்கள் அதிகளவு ஆர்வம் என்பதனை காட்டி வருகின்றனர். கடந்த 4 நாட்களாகவே தியாகராய நகர் பகுதி முழுவதுமாகவே ஒரு கூட்டமுடன் காட்சியளிப்பதாகவும் வியாபாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது இந்த இறுதிக்கட்ட பர்ச்சேஸ் என்பதனை பொதுமக்கள் வாங்க தொடங்கி இருக்கின்றனர். தங்களுக்கு தேவையான ஆடைகள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் என்பது இந்த தியாகராய நகரின் ஒவ்வொரு பகுதியிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதியாக அமைவதால் இந்த பகுதியினை தேர்வு செய்து குழந்தைகளுடன் அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்குவதற்காக வருகை தந்திருக்கின்றனர். காவல்துறையினரும் தொடர்ச்சியாக அவர்களுக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் ஒலிபெருக்கியின் மூலமாக தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவர்கள் கண்காணிப்பு அறையிலிருந்தே கண்காணித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் FDS கேமரா என்று சொல்லக்கூடிய தீபாவளி பண்டிகைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வகை கேமரா என்பதும் பொருத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே குற்றப்பதிவு, அதாவது வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நபர்கள் தென்பட்டால் அந்த கேமராவின் மூலமாக எளிதாக காட்டி கொடுக்கக்கூடிய அளவிலும் தங்களுடைய பணிகளையும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் போக்குவரத்து காவலர் ஒவ்வொரு பகுதியிலும் தெருவினுடைய 5க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவல்துறையினரும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் சொந்த ஊர்களுக்கு சென்று தங்களது குடும்பங்களுடன் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காகவும் சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் என அனைவரும் தற்போது இந்த பொங்கல் பண்டிகைக்கான தேவையான பொருட்களை வாங்க இந்த தியாகராய நகர் பகுதியில் குவிந்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கள விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.